ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிட்டர்னிங் வித் அப்சல்யூட்லி நத்திங்ன்ற மானோட எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் 1 யாருன்னா பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம லீவ் வந்து என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி நைட்டு எங்கன்னா ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே ஹோட்டலில் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வாலி எப்படி இருக்க, நான் இந்த பக்கம்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம லீவ் வந்து இன்றைக்கி நைட் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் வேணும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு கேட்குறான். ஓகே ஓகே ரூம்லாம் இருக்குது, ஆனால் 1.2 ஏரம் ஆகும், உன்கிட்ட இருக்கான்னு கேட்க, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே, என்கிட்ட வேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று டெஸ்ட்ராய் பண்ண மாஸ்டரோட பல்லெல்லாம் கட்டுறான். உடனே இதை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் இது உனக்கு எப்படி கிடச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம லீ கிட்ட கேட்குறான். நம்ம லீ வந்து இதுவா, இது என் டேலண்ட்னால எனக்கு கிடச்சதுன்னு சொல்லவே அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து சிரிக்கிறான். டேலண்ட்டுனாலையா, என்ன டேலண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுன்னு கேட்க, நம்ம லீவ் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் சொல்லிட்டு ரூம் உள்ள போகிறான். அடுத்த நாள் நம்ம வந்து லீவ் வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதும் தங்கச்சி பார்த்துட்டு, நேற்றுலாம் எங்கடா சுற்றிருந்தேன், இன்றைக்கி வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கேட்டதும், நேற்றுலாம் நான் காட்டுக்கு போயிருந்தேன். காட்டுக்கா, ஏன் காட்டுக்கு போயிருந்தேன், நான் வந்து ஹண்ட் பண்ண போயிருந்தேன்னதும், ஆ ஹண்ட் பண்ண டெய்லியும் ஊரை சுற்று, ஹண்ட் பண்ணுறேன்னு எங்கன்னா போ, எதனா ஆக போகுது உனக்குன்னு சொன்னதும், இங்கே பாரு எனக்கு வந்து ஹண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், நான் மான்ஸ்டரை ஹண்ட் பண்ணி காசுக்காக அதை விற்க போகிறேன், காசு இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டுருக்கோம். உடனே நம்ம லீவோட சிஸ்டர் சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஊர் சுற்றுறதுக்கு எதனா ஒரு வேலைக்கு போகலாம்ல, வேலைக்கு போனவாது எதனா காசு சம்பாதிக்கலாம், அதை வச்சு சர்வே பண்ணலாம், இந்த மாதிரி மான்ஸ்டரை ஹண்ட் பண்ண தேவைன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜோ வெளியே போகிறான். உடனே அவங்க சிஸ்டர் வந்து, இன்றைக்காவது டின்னர் டைமுக்குள்ளே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம லீவ் வந்து ரோட் சைடில் நடந்து போயிட்டுருக்கான். அங்கே இருந்த ஒரு ஹைட்டில் இருந்த டவர் வந்து பெல் ரிங் ஆகுது, டெங் டாங்னு. அதை அப்படியே அவன் பார்த்துட்டே அவன் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அங்கே ரோட்டில் திடீர்னு சைடில் வந்து டெலிபோர்ட் ஓப்பன் ஆகுது. டெலிபோர்ட்லேருந்து ஒரு அழகான பொண்ணு வருது வெளியே. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு பார்க்க நம்ம வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது லுக்கு கெட்டப்பெல்லாம் பார்த்தா மார்ஷல் ஆர்ட் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது, உடனே அங்கேருந்து 2 பேர் வந்து அந்த பொண்ணுக்கு தண்ணி குடிக்கிறாங்க. அந்த தண்ணி பாட்டிலை பார்த்துன்னு அவனுக்கு அந்த மாஸ்டர் கொடுத்த ஞாபகம் வருது. உடனே அவன் கத்துறான், அதை குடிக்காதான்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே இது நமக்கு தேவையில்ல, யாருன்னு என்ன போகிறான்னு சொல்லி யோசிச்சுன்னு இருக்கும்போது வந்து ஒருத்தன் வந்து, என்னப்பா தம்பி என்னன்னு கத்துனா, இப்போ கத்துன்னு சொல்லிட்டு உன் எலும்பு உடைக்காம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லீயை வந்து பஞ்சு ஒன்று வைக்கிறான் பயங்கரமா. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்தவங்க 2 பேர் என்ன சொன்னான்னா, டேய் என்னடா பண்ணு இன்னும், அவன் கை காலை உடச்சிட்டு சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து, நீ அதையும் அதை பார்க்காதம்மா, நீ குடி இந்த தண்ணியை குடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை குடிக்க சொல்கிறான். உடனே நம்ம லீவ் வந்து கத்துறான், அதை குடிக்காத, லூஸு அதை கீழே தூக்கி போடுன்னு சொல்லிட்டு நம்ம லீவ் வந்து கத்துறான். உடனே அந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு அந்த ட்ரிங்கை வந்து கீழே ஊற்றிடுறான். உடனே அங்கேருந்த ஒருத்தன் வந்து, டேய் உன்னால தானே என் பிளான் நாசமாக போச்சு, இருறா உன்னை சாவடிக்காம பண்ண சொல்ல. உடனே நம்ம லீக்கு வந்து கோவம் வந்து, எது சாவடிப்பியா, வா சாவடி வா, வாடா வாடா வாடான்னு சொல்லி வெறியாயி அவனை பயங்கரமாக பவர்ஃபுல்லாக ஒரு பஞ்சு வைக்கிறான் நம்ம லீ. உடனே அந்த பொண்ணு வந்து நம்ம லீவை பார்த்து கேட்குறா, என்ன சொன்னேன், என்னை பார்த்தாங்க ரொம்ப என்ன சொன்னு கேட்க, நம்ம லீவ் வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் தானே நம்மளுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போட்டு வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை தூக்கி அடிச்சிட்டாங்க. இப்போ சொல்லு, அவன் தான் நம்ம நடுவு தடையாந்தான், இப்போ சொல்லு அங்கே இருக்கும்போது என்ன சொன்னேன், லூஸு நான் சொல்கிறேன், உனக்கு அறிவு இல்லை, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அவனுக்கு இது கிளாஸ் எடுக்கிட்டாங்க. உடனே நம்ம லீவ் வந்து பார்த்துட்ருக்கான். இவங்கள பார்த்தா மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கணும் மாதிரி தெரில, ஏதோ மார்ஷியல் ஆர்ட் சொல்லி கொடுக்குற மாஸ்டர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம லீவ் வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிறான். உடனே அந்த பொண்ணு அவன் பேர் சொல்கிறா, என் பேர் விஜிஷு ஹோகேன், எனக்கு 13 வயசு ஆகுதுன்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ வந்து, நீ என்னோட சின்ன பொண்ணு, எனக்கு 14 வயசுன்றான். சரி ஏன் என் பின்னாடி இருந்து அந்த தண்ணி குடிக்காத குடிக்காத கற்றுன்னு அந்த பொண்ணு கேட்க, அதுக்கு நம்ம லீவ் வந்து, அதுவா அந்த தண்ணியில் வந்து பாய்சன் கலந்துருந்துச்சு, அதுதான் உனக்கு குடிக்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணை சிரிச்சுட்டு, நான் யார் தெரியுமா, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், எனக்கு அந்த பாய்சன்லாம் என்னை உடம்பு ஒன்றுமே பண்ணான்னு சொன்னேன்னு, நீ சாரி சாரி எனக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு, தெரியாமல் உங்களை திட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். சரி பரவாயில்ல விடு, நான் உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரவா அப்படின்னு கேட்குறாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸா, ஆனால் எனக்கு அதை கற்றுக்கிற அளவுக்கு திறமை இல்லையே அப்படின்னு சொல்கிறான் நம்ம லீ. உடனே அதுக்கு அவங்க வந்து, நான் பார்த்தேன், என் கூட சண்டை போடும்போது உன் ஸ்கில்லை நான் பார்த்தேன், உனக்கு நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரேன் ஓகேவான்னு கேட்க, ஓகே ஓகே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ கேட்குறான்.
நான் உனக்கு மாஸ்டர் சொல்லி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றேங்க. கண்டிஷனா என்ன கண்டிஷனு? நான் என்னதான் உனக்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி தரேன். மாஸ்டரா இருந்தாலும் நீ என்கிட்ட ஃப்ரெண்டு மாரி தான் இருக்கணும்னு சொல்றாங்க. என்னது உங்களுக்கு நான் ஃப்ரெண்டா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாக் ஆகுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.